It's a great pleasure to meet you all of you again through this video. Welcome back to my channel. My name is Chindraj and I'm an English trainer. Friends, how are you all and how is your English training going on? Is going well? Really? Are you sure? Okay, let's come to the point. In this lesson, I would like to teach you how to use since when in English sentences through Tamil. So, are you ready to learn? Yes, let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல since when அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற ஒரு சில சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து பேச போறோம். So, since when அப்படினா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கிளியரா தெரிஞ்சிரணும். அதுக்கு அப்புறம் தான் இத வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரணும். So, since when அப்படினா எப்போது எப்போது இருந்து இப்போ நம்ம தமிழ்ல பேசும்போது அடிக்கடி சொல்லுவோம் எப்ப இருந்து நீ வந்து இந்த ஃபுட் வந்து நீ வந்து சாப்பிட ஆரம்பிச்ச இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சாப்பிடவே மாட்டியே எப்ப இருந்து நீ வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்ச எப்ப இருந்து நீ வந்து படிக்க ஆரம்பிச்ச சோ எப்ப இருந்து வந்து நீ வந்து குடிக்க கத்துக்கிட்ட சோ இந்த மாதிரியான தமிழ் சென்டென்சஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமா பேசுறோம் சோ அப்படி தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக தான் since when அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம phrases மேக் பண்ண போறோம் சோ அதுக்கு ஸ்ட்ரக்சர் தென் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாக்கும்போது நீங்களே வந்து சூப்பர்வா ஓன் phrases மேக் பண்ணிடுவீங்க சோ since when அப்படினா எப்போது எப்பொழுது இருந்து அந்த மாதிரி இடத்துல கூட since when அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே now look at the structure since when did plus subjects what are the subjects I we you they he she it name I mean any boy name or any girl name plus v1 verb what is mean by v1 verb only base form of verb come go sit eat stand jump tell okay like this plus other words so once again since when did plus subject plus v1 verb plus other words okay now look at this example since when did you give up lying since when did you give up lying so ஒருத்தன் வந்து நம்ம கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கான் டெய்லி வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பா இப்படி ஒரு பர்சன் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல இருப்பாங்க சோ ஒருத்தன் வந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கான் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து உண்மை சொல்றான் சோ அப்ப நம்ம கேட்போம் நீ வந்து எப்ப வந்து பொய் சொல்றதை விட்ட எப்ப இருந்து வந்து பொய் சொல்றதை விட்ட சோ இப்படி எல்லாம் வந்து நம்ம தமிழ்ல கேக்குறோம் இல்லையா எப்ப வந்து பொய் சொல்றதை விட்ட எப்ப இருந்து வந்து பொய் சொல்றதை விட்ட அந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக தான் since when அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகே since when did you give up lying since when did you give up lying since when did you give up lying நீ வந்து எப்ப வந்து பொய் சொல்றதை விட்ட ஓகே since when did you give up lying and the second one in our list is since when did he learn to drink learn அப்படினா கத்துக்கிறது என்ன கத்துக்கிறாரு அவர்னா he என்ன கத்துக்கிறாரு குடிக்க கத்துக்கிறாரு சோ நாம கேக்குறோம் எப்ப இருந்து வந்து குடிக்க வந்து கத்துக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடில வந்து நல்ல மனுஷனா இருந்தீங்க எப்ப இருந்து வந்து குடிக்க கத்துக்கிட்டீங்க சோ எப்ப இருந்து எப்போ அப்படிலாம் வந்துட்டா since when அப்படிங்கறது யூஸ் பண்ண சொல்லிருந்தேன் சோ since when did he learn to drink since when did he learn to drink எப்ப இருந்து வந்து அவர் குடிக்க கத்துக்கிட்டாரு learnனா கத்துக்கிறது எப்ப இருந்து வந்து அவர் ஸ்மோக் பண்ண கத்துக்கிட்டாரு when did okay since முதல்ல நீங்க போட்டுக்கணும் since when did he learn to smoke இந்த 2 க்கு அப்புறம் இருக்கிற drink எடுத்துட்டு smoke அப்படிங்கறது நீங்க போட்டீங்கன்னா எப்ப இருந்து வந்து ஸ்மோக் பண்ண கத்துக்கிட்டாரு அப்படினு சொல்லி சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷ்ல ஈஸியா கேட்கலாம் ஓகே and third one since when did you start playing since when did you start playing ஏய் எப்ப இருந்து வந்து விளையாட ஆரம்பிச்சீங்க நான் வரேன்னு சொல்லிருந்தேன் அதுக்குள்ள விளையாடிட்டு இருக்கீங்க சோ எப்போ வந்து விளையாட ஆரம்பிச்சீங்க இப்படி எல்லாம் வந்து கேக்குறதுக்கு since when did you start playing since when did you start playing since when did you start learning எப்ப இருந்து வந்து கத்துக்க ஆரம்பிச்சீங்க ஓகே and the next one since when did you start attending the meeting எப்ப இருந்து வந்து மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் மீட்டிங்னா வந்ததே இல்ல சோ எப்போ வந்து மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க சோ எப்போ எப்பொழுது எப்போன்னு வந்துட்டாலே since when அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க ஓகே since when did you start attending the meeting start அப்படினா ஆரம்பிச்சீங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்ப இருந்து வந்து தொடங்குனீங்க எப்ப இருந்து வந்து ஆரம்பிச்சீங்க ஓகே since when did you start attending the meeting since when did you start attending the meeting எப்போ வந்து மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க ஓகே and last one since when did you start eating out since when did you start eating out எப்போ வந்து வெளிய சாப்பிட ஆரம்பிச்சீங்க இதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ஜாப் முடிஞ்ச ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போவீங்க இப்போ வந்து எப்போ வந்து வெளிய சாப்பிட ஆரம்பிச்சீங்க நீங்க வந்து வெளிய சாப்பிடுறதுல எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு சோ எப்போ வந்து வெளிய சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படினு வந்துச்சுனா since when did you start eating out okay since when did you start eating out since when did you start eating out சோ இந்த மாதிரி வந்து எப்போ வந்து ஆரம்பிச்சீங்க எப்போ வந்து கத்துக்கிட்டீங்க எப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க தமிழ்ல பேசிட்டு இருக்கிற எல்லா சென்டென்ஸுமே since when அப்படிங்கறது யூஸ் பண்ணி நீங்க own phrases சூப்பரா மேக் பண்ணலாம் சோ since when did you since when did அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து அவனா அவரா நீங்களா இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க பேசுறத பொறுத்து நீங்க இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் then
இந்த மாதிரி ரெண்டு V1 verb யூஸ் பண்ணும்போது to யூஸ் பண்ணணும் பாருங்க he learn அப்படிங்கிறது V1 verb drink அப்படிங்கிறது V1 verb இந்த மாதிரி ரெண்டு V1 verb வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸ்ல to அப்படிங்கறத வந்து ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஓகே இதே வந்து start playing அதாவது ஒரு V1 verb ஒரு gerund form verb யூஸ் பண்ணும்போது to வந்து யூஸ் பண்ண வேண்டியது இல்ல சோ இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்ல வச்சிட்டு நீங்க வந்து இதுல வந்து சப்ஜெக்ட் இதுல வந்து gerund form அதாவது verb plus ing அதுக்கு அப்புறம் V1 verb இது எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி நிறைய பிராக்டீஸ் பண்ணீங்கனா இங்கிலீஷ் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் okay viewers thank you for watching this video I'll see you soon again some other interesting lesson until then bye bye take care